இந்த இளவரசனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் போர்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் கேக்குறான், இளவரசே நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்க, திருப்பி நம்ம போயிடலாம், திருப்பி நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு போயிட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி அங்க சேர்ந்துட்டு நம்ம ஆளுங்களோட இந்த ஜியா இளவரசன் இருக்கானே அவனை ஒன்றும் இல்லாம பண்ணலாம். நமக்கு வேண்டியதுலாம் நம்ம நல்லா வாழணுங்கிறது மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் நமக்கு தேவை கிடையாது. எவன் எப்படி போனா என்ன அப்படின்னு இளவரசன் கேட்டுட்டு இருக்க, அவன் அசிஸ்டன்ட் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து இந்த இளவரசனை குத்தி தள்ளிடுறான். நல்லா வாழ்றதா முக்கியம்னு சொன்னீங்கல்ல, நானும் உங்ககிட்ட நிறைய நாள் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பல வருஷமா, ஆனா நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ற மாதிரி இல்ல. அதனால அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா மத்தவங்களோட கொஞ்சமாவது கூட்டு சேரணும். அதுக்கு உங்களை கொல்ல சொன்னாங்க, நீங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தீங்க, சோ தப்பா எடுத்துக்காதீங்கன்னு இளவரசன் அங்கேயே போட்டு தள்ளிட்டு அசிஸ்டன்ட் அங்கிருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஊஜி தனியா உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து போற பத்தி என்ன பண்றதுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பை யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம சித்தப்பாட்டே நம்ம போருக்கு போறோமே அப்படின்னு. அங்க அவனோட அசிஸ்டன்ட் பாடி கார்டு வந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இளவரசே அப்படின்னு கேட்க, வேற என்ன பண்றது, பிடிக்குதோ பிடிக்கலையோ போருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க ஊஜியோட அம்மாவும் நம்ம ஃபூயாவும் உள்ள கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, கலட்ட முடியாது அப்படின்னு நம்ம அம்மா சொல்றது கேட்டுட்டு, ஏன் இப்படி சொல்றீங்க, இந்த ஜியா இளவரசன் அவ்வளவு மோசமானவனா, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, இது ஜியா இளவரசன் பண்ண வேலை கிடையாது அப்படின்னு ஊஜியோட அம்மா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, போர் நடக்க போற இந்த நேரத்துல நம்மள யாரு கட்டி போட்டிருப்பா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஊஜியோட அம்மா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஜியா இளவரசரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தங்க பயங்கரமா லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போதான் இப்ப இருக்கிற ராஜா பதவிக்கு வந்தாரு. அவர் என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதால எங்க நான் ஜியா இளவரசரை அவரை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய பேருக்கு ஆபத்து வருமே அப்படின்னு இவரையே மனசே இல்லாம நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என் மேல அவருக்கு ஆசைலாம் இல்ல, ஆனா ஜியா இளவரசனுக்கு நான் கிடைச்சிடக் கூடாதுன்னு அந்த பொறாம மட்டும் தான் இருந்திருக்கு. அப்புறம் என்னை பத்தி கண்டுக்காம விட்டுட்டாரு. நானும் என் வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப கூட வந்துட்டு என்கிட்ட ஜியா இளவரசர் உன்னை எப்படியாவது தூரமா கூட்டு போயிடுறேன், மீதி இருக்கிறனால நம்ம ஒன்னா வாழுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கரெக்டா சொல்லும் போது கரெக்டா அப்போ கதவு திறக்குது. உள்ள பார்த்தா ஊஜியோட அப்பா அதாவது ராஜா வந்துடுறாரு. இந்த ராஜா தான் ரெண்டு பேரையும் கடத்தி கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுமே நம்ம ஃபூயா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இங்க ஜியா இளவரசர் தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அசிஸ்டன்ட் வேற ஓடி வந்து வெளியே நிலைமை மோசமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ இன்னொரு ஆள் ஒருத்தர் வராரு. வந்துட்டு நம்ம பிளான் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, நாளைக்கு போர்க்களத்துக்கு போக போறோம்னு சொல்ல, போர்க்களத்துல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஜியா இளவரசர் நேரா உள்ள போறாரு. அங்க இந்த டியன்சுவா நாட்டு இளவரசி ரொங் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போயிடுறாரு. இந்த ரொங் இளவரசி தான் நம்ம ஜியா இளவரசரோட ஒய்ஃப் அப்படின்னு நமக்கு போன எபிசோட்லயே தெரிஞ்சது. நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சிட்டுல நான் இருந்தேன், நீ மறுபடியும் இங்க வந்திருக்கனா நீ நல்லா இல்லைன்னு அர்த்தம், நீ இத்தனை வருஷமா என்ன வெறுத்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல, உங்களை பிடிக்காம நான் ஓடி போயிட்டு நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு உண்மையாவே என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாதான்னு கேட்க ஜியா இளவரசர் பாக்குறாரு. ஏதோ பெருசா நடந்திருக்கும் போலயே அப்படின்னு. இங்க ஊஜியோட அம்மா நேரா ராஜாவோட காலில் விழுந்து என் பையனை விட்டுருங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஃபூயாவை பாக்குறா. ஊஜியை என்ன பண்ண போறீங்க, நீங்க சொந்த அப்பா தானே, சொந்த பையனை யூஸ் பண்ணி யாராவது பழி வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு நாளுக்காக நான் எத்தனை வருஷமா தெரியுமா காத்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊஜிய, நல்ல பையன் தான், ஆனா அவன் கையால தான் அந்த ஜியா சாகணும், ஜியா இளவரசர் சாகிறத என் கண்ணால நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த ராஜா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஊஜியோட அம்மாக்கு சம கோவம் வந்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் இந்த ராஜா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பா எனக்கு எதுக்கு தெரியுமா சின்ன வயசுலயே ராஜா பதவியை கொடுத்தாரு, எல்லாரும் என் மேல இந்த பாசத்துல கொடுத்தாருன்னு சொன்னாங்க, ஆனா அது உண்மை கிடையாது. இந்த நாட்டுக்கு ராஜாவா பதவி ஏத்துக்கிறவங்க 29 வயசுக்கு அப்புறமா உயிரோடயே இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருவாங்க. அதனாலதான் எனக்கு ராஜா பதவியை கொடுத்து என் கண்ட்ரோல் எல்லாத்தையும் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் கண்ட்ரோல வச்சுட்டு என் அப்பா அழகு பார்த்தாரு. இப்போ அதே மாதிரி நானும் ஊஜியை வந்து ராஜாவாக்கி அழகு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க இத்தனை வருஷமா உயிரோட தான் இருக்கீங்க, 29 வயசு கிராஸ் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஊஜியோட அம்மா கேக்குறாங்க. ஊஜியோட அப்பா நானா, என்கிட்ட நீ என்ன சொல்ற அப்படின்னு மறுபடியும் ராஜா கேட்க, ஊஜி அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம இன்னொரு பக்கம் ஃபூயாவும் ஷாக் ஆயிட்டு இருக்கா, ரொம்ப ட்விஸ்ட் இருக்கும் போலயே அப்படின்னு. இங்க ஜியா இளவரசன் கிட்ட அவங்க ஒய்ஃப் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் குட்டி பொண்ணும் அப்படியே அரண்மனையை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்த ராஜா இருக்காரு, அவர் கால வேற ஒரு ஒய்ஃப் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஏன் பையனை நீங்க ராஜா வாக்குங்க அப்படின்னு. உன் பையனை நான் எப்படி ராஜா வாக்க முடியும், ஊஜியா தான் ராஜா வாக்கணும், அவன் தான் திறமையான பையன்னு சொல்ல, என் பையனாவது உங்க ரத்தம், அந்த பையன் உங்க ரத்தமே இல்லையேன்னு சொல்லிட, கரெக்டா இந்த பொண்ணு இளவரசி இருக்கால அவளோட குழந்தை கொஞ்சம் சத்தம் போட்டுடுறா. அவ்வளவுதான், பெரிய ராஜ ரகசியம் தெரிஞ்சிருச்சே, அவங்க ரெண்டு பேரையும் துரத்திட்டு ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா பொண்ணை மட்டும் இங்க தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இந்த லேடி அவங்க கிட்ட மாட்டி அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிருக்கா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு. அப்புறம் பொண்ணு என்ன ஆயிருக்கா அப்படின்னு சுத்தமா அவங்களுக்கு தெரியல. இத பத்தி சொல்லிக்கிட்டு என்னமா புரியல, அந்த ஊஜி வேற யாருமே கிடையாது, அது உங்க பையன் தான் ஊஜி அப்படின்னு சொல்ல ஜியா இளவரசன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். உங்க பையனோட கையாலேயே உங்களை கொன்னு உங்க பையனையும் உங்களையும் ஒரே நேரத்துல பழி வாங்கணும்னு அந்த ராஜா முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஜியா இளவரசன் என்னது ஊஜி ஏன் பையனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கான்.
அடுத்த நாள் காலை ஆகுது. நம்ம ஊஜி படையெடுத்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இன்னமும் ஊஜியோட அப்பா இன்னும் என்ன ஊஜி அப்பான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல பையன் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா எத்தனை தான் இருந்தாலும் ஜியா இளவரசனை பார்க்கும்போது ஊஜி என்ன அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்குள்ள உறுத்தலா இருந்துட்டு இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கையால் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இதை விட நிம்மதியா எனக்கு வேற எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல நம்ம ஊஜியோட அம்மா கதறி ஆழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தா நேரா அந்த இளவரசி கத்திக்கிட்டு இருக்கா. ஓ பையனே நீ கொல்ல போறியா? போருக்கு போற நிக்கிற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் சொந்த ரத்தம் அவன் அப்படின்னு சொல்ல ஜியா இளவரசருக்கு ஷாக் ஆயிருது. நான் போருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு உனக்கு மனசாட்சி இல்லாம போயிருச்சா? அந்த அளவுக்கு பவர் ஆசை வந்துருச்சான்னு கேட்க, இல்ல ஊஜி கையால நான் இறந்து போயிடுறேன், அப்போ ஊஜிக்கு எல்லா தலைமை பொறுப்பு வந்துடும், என் பையனை எதுக்கு யாரும் வர மாட்டாங்க, அவன் நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க அதுக்குள்ள இந்த ராஜா இருக்கானே கையில ஒரு விஷம் பாட்டில வச்சு, இதுல விஷம் இருக்கு, ஒருத்தங்க சாப்பிட்டா இன்னொருத்தங்களோட சங்கிலி அருந்து அவங்க வெளியே போலாம், ஆனா சாப்பிட்டவங்க ரொம்ப கொடூரமான வலியை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், உடனடியா சாவு வராது அப்படின்னு அங்கிருந்து வெளியே போக பூயாவை பாக்குறா. உங்க மேல உண்மையாவே நம்ம ஊஜி ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கான், அவனை ப்ளீஸ் ஒண்ணு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்ல பையன்தான், என்னை என்னைக்குமே அவன் கீழே விட்டதே கிடையாது, ஆனா இது அவன் தனியா நடந்து போக வேண்டிய பாதை, அவன் போய் தான் ஆகணும், என்னதான் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் உலகத்துல, நான் இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்ட்டு அவனுக்கு இப்பயாவது புரியட்டும் அப்படின்னு அங்கிருந்து இந்த ராஜா கிளம்பிடுறாரு. போருக்கு எல்லாமே தயாராயிடுச்சு அப்படின்னு ஜியா இளவரசன் கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே உங்க ஒய்ஃப் பாக்குறாங்க. முன்னாடிலாம் நான் உங்க கூட இருக்கும்போது போருக்கு நான் தான் ரெடி பண்ணுவேன், இன்னைக்கும் அதே மாதிரி ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு எல்லா தடவையுமே நல்லபடியா திரும்பி வாங்கன்னு சொல்லுவேன், அதே மாதிரி திரும்பி வந்துருவீங்க, ஆனா இந்த தடவை என்னால சொல்ல முடியல, ஆனா நல்லதை மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜியா இளவரசர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அந்த இளவரசி கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. போர்க்களத்துல 2 பேரும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கிறாங்க. ஊஜிக்கு மனசே வரல, சித்தப்பா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம 2 பேருக்கும் மட்டும் ஒரு தடவை சண்டை போட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா படைகளை இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஊஜியோட அம்மா அவங்க செத்து போயிட்டு நம்ம ஃபூயாவை ரிலீஸ் பண்ணி விடலான்னு வேகமா விஷத்தை எடுக்க போக அதுக்குள்ள ஃபூயாவை எடுத்துடுறா. இங்க குடுமா ப்ளீஸ், ஊஜி உன்னதான் வந்துட்டு ரொம்பவே விரும்புறான், என்னால நான் எப்படி எனக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டனோ அதே வழியை என் பையனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஆனா ஊஜிக்கு ஒரு அம்மா தான் இருக்கீங்க, அவங்க கிட்ட போய் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதை வேற யாரு போய் சொன்னாலும் தப்பாயிடும் அப்படின்னு ஃபூயா அந்த மருந்தை குடிச்சிடுறா. அப்படியே குடிச்சிட்டு வாயிலிருந்து ரத்தமா வருது. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஊஜியோட அம்மா கையில அந்த சங்கிலிலாம் அருந்துருது. நீங்க போய் ஊஜியை பாருங்க அப்படின்னு ஃபூயா அமுச்சு விட்டுடுறா. ஃபூயா உடனே அங்க ஊஜியோட அந்த ராஜா இருக்கார்ல, அவனை பார்த்துட்டு நீங்க எப்படி என்ன பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும், உங்க பிளானை நான் கெடுத்துட்டேன், என் மேல கோவமா இருப்பீங்கல்ல, ஆனா அது என்னோட போகட்டும், ப்ளீஸ் அவங்கள நிம்மதியா விட்டுருங்க அப்படின்னு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஊஜியோட அம்மா மின்னல் வேகத்துல வேகமா வந்துட்டு இருக்காங்க. இங்க அந்த ராஜா அசிஸ்டன்ட் கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த ஃபூயா குடிச்சிட்டா உயிரோட இருக்கிறதுக்கு கொஞ்சமும் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல, நான் ரொம்ப கொடூரமா இருக்கேனோ அப்படின்னு இந்த ராஜா பேசிட்டு இருக்கான். இங்க ஊஜிக்கும் ஜியா இளவரசனுக்கும் நடுவுல சண்டை கொஞ்சம் ஹால்ட் ஆகுது. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம், திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கலாமா, நம்ம 2 பேரும் ஒன்னா கத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா இளவரசன் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துல ஜியா இளவரசன் ஆயுதத்தை கையிலேயே எடுக்காம ஊஜி கொல்லட்டும் அப்படின்னு பார்த்துட்டு அமைதியா இருந்துடுறாரு. ஊஜிக்கு தெரிஞ்சிருது, டக்குன்னு நிறுத்திடுறான், கழுத்துக்கிட்ட வாழை வச்சுட்டு, சித்தப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஜியா இளவரசன் வாலண்டியரா கத்தியில விழறதுக்கு பாக்குறாரு. ஆனா ஊஜி வேகமா கையை வச்சு தள்ளி விட்டுறான். அவர் வாயில அந்த கை வச்சு பவருக்கே வாயில இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஊஜிக்கு எல்லாத்தை விட ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அவர் கண்ணுல இருந்து கடைசியா ஒரு சொட்டு தண்ணி வேற வந்துட்டு இருக்கு, மயங்கி விழுந்துடுறாரு. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த ராஜா எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா, கொன்னுட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அவர் சரண்டர் ஆயிட்டாரு, உங்களோட ஃபைனல் உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்னு சொல்ல, அந்த இடத்துலயே ஊஜி கையாலேயே அந்த கொன்னு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவருக்கு வேற ராஜாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. அதான் அவர் ஏற்கனவே 30 வயசோடய அவருக்கு உடம்பு முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதே மாதிரியே துடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அசிஸ்டன்ட்டும் ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம ஃபூயாவை யாரோ காப்பாத்தி கூட்டு போயிருக்காங்க. அந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம ஃபூயாவை காப்பாத்தி வளர்த்துட்டு வந்தார்ல, அந்த அங்கிள் முன்னாடி நிக்கிறாரு. அங்கிள் நீங்களா அப்படின்னு கேட்டு ஃபூயா கட்டி பிடிச்சிக்கிறா. நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன், உங்ககிட்ட புலம்பணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க இல்லைன்னு நினைச்சிட்டு எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டேன், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. அங்கிள் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் போகணும், ஊஜியை பார்க்க போகணும் அப்படின்னு அவ சொல்லி கத்திக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல மயங்கி விழுந்துடுறா. அங்கிள் பாக்குறாரு, இதுக்கும் மேல தாங்க முடியாது, இதுக்கும் மேல இவளை காப்பாத்தணும்னா இவ மேல இருக்கிற மந்திர கட்டை ஒட்டு மொத்தமா எடுத்து விட்டாதான் முடியும், இதுக்கும் மேல விதி என்ன தெளிவு பண்ணிருக்கோ அதை அவளுக்கு பண்ணிக்கிட்டோம், ஆனா நான் எதை பத்தியும் கவலைப்படாம ஃபூயாவை காப்பாத்துறதுக்காக அந்த மந்திர கட்டை எடுக்க போறேன்னு சொல்ல, மறுபடியும் அதிசய மிருகம் வருது. அந்த மான்ஸ்டர் அப்படியே ஃபூயாவை பார்த்துட்டு இருக்கு. இங்க நம்ம அங்கிள் இருக்காரே, அவர் கண்ணுல இருந்தும் கண்ணீரா வலிய ஆரம்பிக்குது. ஃபூயாவை பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அந்த சொர்க்கம் இருக்குள்ள தாமரை பூ, அந்த இடத்துக்குள்ள போயிடுறா. அங்க பார்த்தா உள்ள ஒரு அழகான ஃபூயா இருக்கா, அப்பாவி ஃபூயா. இப்பதான் முதல் முறையா அந்த உலகத்தையே பாக்குறா போல, எல்லாமே கியூட்டா இருக்கே அப்படின்னு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே
அந்த இடத்த சுத்தி அப்படியே கருப்பு சூழ்ந்துருது. ஏதோ கெட்ட சக்தி வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே ஃபூயா அமைதியா பார்த்துட்டே தான் இருக்கா. அவன் மனசுக்குள்ள இருந்து அந்த கெட்ட சக்தி ஃபூயா முழிச்சிட்டாங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப பார்த்தா அந்த இடத்துல யாரோ வந்து சேர்க்கிற மாதிரி ஃபூயாவுக்கு இருக்கவ பார்க்கும்போதே அந்த தாமரைக்குள்ள இருந்து நம்ம ஊஜி வந்துட்டு இருக்கான். அதாவது இப்ப சிங்ஸியா இருந்து கெட்ட சக்திகளை அழிச்சான்ல அந்த ஊஜி தான். நம்ம ஃபூயா அவனை பார்த்தோன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. தெரியும் நீ அதான் இருப்பன்ட்டு. அந்த எலச்சைனுக்கு ஓனர் என்னதான் இருந்தாலும் நீ தானே அப்படின்னு நம்ம ஃபூயா கொஞ்சம் கொஞ்சமா ஊஜியை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப கண்ணை திறந்து பாக்குறா. முன்னாடி அங்கிள் நின்னுட்டு இருக்காரு. அங்கிள், எனக்கு எந்த கஷ்டமுமே இல்ல. நீங்க என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்து அந்த ஊருக்குள்ளேயே வளர்த்தீங்க. ஒரு வேளை நான் அங்கேயே இருந்திருந்தா எந்த கஷ்டமும் இல்லாம வாழ பழகி இருப்பேங்கிறது உண்மைதான். எதுவுமே தெரியாமல இறந்து கூட போயிருந்திருப்பேன் வாழ்ந்துட்டு. ஆனா நான் வெளியே வந்ததுல எனக்கு ரெக்ரெட்ஸே இல்ல அங்கிள். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகான இடத்தெல்லாம் பார்த்தேன். ரொம்ப நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல உடனே இந்த அங்கிள் பாக்குறாரு. இந்த ஆயுதத்தை நான் உனக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, இதுவா அந்த விறகு கட்ட குச்சியாச்சு அப்படின்னு ஃபூயா வாங்குறா. அது ஒரு குட்டி வாளா மாறிடுது. இது உன்னோட தான், இதுல சக்தி இருக்கு, இதை நீ வச்சுக்கோ. உன்னை 10 வருஷம் வளர்த்திருக்கேன். ஒரு நாள் அப்பாவா இருந்தா வாழ்க்கை முழுக்க அப்பா தான். 10 வருஷம் வளர்த்த நான் உனக்கு என்னோட வாழ்க்கையோட எல்லா சக்தியையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சு ஃபூயாவுக்கு எல்லா சக்தியையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஃபூயா அங்கிள் அங்கிள்னு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. இங்க ஊஜி உட்காந்துட்டு இருக்கான். அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு, இப்பவே இந்த நிமிஷமே அவரை கொண்டு போடுவீங்களான்னு சொல்ல ஊஜிக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அங்க ஜியா இளவரசர் நொந்து போயிட்டு சாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு நம்ம ஊஜி ஆணை போடுறான். போய் சாப்பாடு எடுத்துட்டு வர போறாங்க. லேசா அப்போ மழை தூர வேற ஆரம்பிக்குது. இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஊஜியும் கையில வாள் எடுத்துட்டு மரண தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பவே நிறைவேற்று அப்படின்னு நம்ம ஜியா இளவரசர் சொல்ல, இந்த ஒயினை குடிங்க, இதை குடிச்சிட்டு அப்புறமா நீங்க வீர மரணத்தை அடையலாம் அப்படின்னு நம்ம ஊஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்போ மரண தண்டனை நடக்க போற அந்த நேரத்துலன்னு பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. வேகமா அவங்க அம்மா ஊஜியோட அம்மா அங்க ஓடி வந்துடுறாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு அங்க ஊஜியோட அப்பா அதாவது ஜியா இளவரசர் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஊஜி பாக்குறான். அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல கிட்டத்தட்ட. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும். அதாவது ராஜா தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நொந்து போயிட்டு கீழே இறங்கிட்டு அழுதுட்டே நிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஊஜிக்கு கிட்டத்தட்ட தன்னோட அப்பா தான் அந்த ஜியா இளவரசர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. செம்ம ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருந்தான். என்ன தண்டனை ராஜா கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அமைதியா கீழே போயிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஊஜி அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்டு இருக்க, நம்ம பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஜியா இளவரசர் சொல்றாரு. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம ஊஜியோட அம்மா கேட்க ஆரம்பிக்க, அவ்வளவுதான் ஊஜி காதுல இது விழுது. பயங்கரமா ஷாக்குக்கு மேல ஷாக் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே லைட்டா டவுட் இருந்தா கூட இதுக்கு மேல இந்த விஷயத்துல நம்ம விசாரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு மனசை கல்லாக்கிட்டு இருந்தவன் இப்போ பயங்கரமா உடஞ்சு போக ஆரம்பிக்கிறான். அவனை கூப்பிடுங்க, ஒரு அப்பாவா வந்துட்டு 2 வார்த்தை பேசுங்க. நீங்க வந்துட்டு வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா அந்த மரண தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஊஜியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல இல்ல என் பிள்ளையோட வாழ்க்கையை நானே வீணாக்க கூடாது, எதுவும் சொல்லிடாதன்னு ஜியா இளவரசர் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஊஜியோட அம்மா கத்திட்டு இருக்காங்க. ஊஜி இங்க வர போறியா இல்லையா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்க வா அப்படின்னு கூப்பிட நம்ம ஊஜி எப்படின்னு நடுங்கிட்டே பக்கத்துல போறான். ஆனா ஜியா இளவரசர் கூப்பிடாதன்னு சொன்னேன்ல அப்படின்னு கத்திக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்க ஊஜி கிட்ட இருந்து வாள் எடுத்து அவரோட வயிற்றுலயே குத்திக்கிறாரு. குத்திட்டு நம்ம ஊஜியை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறாரு. அவ்வளவுதான் நம்ம ஊஜியோட அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஊஜிக்கு என்ன செய்யறதுனே தெரியாம ஓரமா போய் உட்காந்துடுறான். இடிக்கு மேல இடி விழுந்த மாதிரி இருக்கு. அவன் அப்படியே உட்காந்துக்கதை பார்த்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு நம்ம ஃபூயா ஓடி வரா. அவளுக்கு தான் உடம்புலாம் சரியாயிடுச்சுல. அவளை பார்த்துட்டு ஊஜி இன்னும் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஃபூயாவும் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பழைய கதையெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ராஜாக்கு இந்த மாதிரி உங்க தம்பி இறந்து போயிட்டாரு அப்படின்னு தகவல் வருது. அவன் இறந்துட்டான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் பேசிட்டே போயிட்டு பொத்துன மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறாரு. அவங்க அம்மா ஊஜியோட அப்பாக்காக தனியா அவங்க பாட்டுக்கு சில சடங்குகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஊஜி பக்கத்துல வரான். இங்க பாருப்பா ஊஜி, உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அவர் தான் உன்னோட அப்பா. நான் அவர் முதல் முறையா பார்த்தப்போ அதே நாள் அன்னைக்கு தான், அதுக்கப்புறமா நீ ஒரு நாள் பிறந்த. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவரோட நினைப்பென்னால வர தடுத்ததே கிடையாது. நீ என்னதான் யோசிச்சாலும் நீ என்ன நினைச்சாலும் அவர் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட ஊஜி நம்ம வெளியே வந்து உட்காந்துட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். நான் யாரை வந்து அப்பா நினைச்சனோ அவர் என்னை இப்படி ஏமாத்திட்டாரு, ஆனா யாரை கம்ப்ளீட்டா வெறுத்தனோ அவர் எனக்கு அப்பாவா இருந்திருக்காரு அப்படின்னு ஊஜி அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஜியா இளவரசரை எரிக்கவும் செஞ்சுடுறாங்க. ஊஜி அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவுக்கு சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க அங்க நம்ம ஃபூயா வந்துடுறா. ஊஜி சரி போதும், இதுக்கு மேல யோசிச்சுட்டே இருக்காத, நிறைய வேலை இருக்கு, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நிம்மதியா எங்கேயாவது போகணுமா, என் கூட வரியா, நான் உன்னை வேற எங்கேயாவது கூட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஃபூயா கேட்டுட்டு இருக்க. இல்ல கடமை நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம ஊஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பெல்லாம் நிறைய இருட்டு நம்மளை சுத்தி வந்துட்டு இருக்கோ அப்போ உனக்கு தெரியணும், ஒரு பெரிய வெளிச்சம் நம்ம பக்கத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் உன் கூட இருக்கேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் போயிட்டு ராஜாவை பார்த்துட்டு
வரேன் அப்படின்னு ஊஜி அங்க இருந்து கிளம்புறான். ராஜா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காருன்னு ஊஜிக்கு வந்ததுமே தகவல் சொல்றாங்க. நேரா ஊஜி உள்ள போயிட்டு ஒரு வணக்கத்தை போடுறான். ராஜா கூப்பிடுறாரு, வந்துட்டியாப்பா, என் பக்கத்துல வா அப்படின்னு. ஊஜி பக்கத்துல வந்து ஒரு மாதிரி சோகத்தோடயே உட்காடுறான். உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப உடம்பு முடியல, ஆனா அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு எப்பவுமே நீ என் புள்ள இல்லாம போயிட்டியே அப்படிங்கிற வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. உன்கிட்ட உன் அம்மா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, இப்போ அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே என் அப்பாவை ஏன் கையாலே கொல்லணும் தான் இத்தனை தடவை இத்தனை வருஷமா பிளான் போட்டீங்களா அப்படின்னு ஊஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹர்ட் ஆன மாதிரி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா அதெல்லாம் உண்மைதான். என்னால சில விஷயங்களெல்லாம் எடுத்துக்கவே முடியாம இருந்தது. ராஜா ஒரு நல்லவனா தான் இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்துச்சு. எனக்கும் நல்லவனா இருக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. நீயே கூட நான் வெறுத்துட்ட பாத்தியா, கடைசியில நல்லவனா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஜியா இளவரசன் இருக்கானே அவன் கையில தான் இருந்தது. அவன் போனா போதுன்னு விட்டு கொடுத்து மட்டும்தான் இந்த ராஜா பதவியிலிருந்து எல்லாமே என்கிட்ட வந்தது. ஜியா இளவரசருக்கு ஏதாவது ஆயிருமோ தான் என் அப்பா இந்த ராஜா பதவியை என்கிட்ட கொடுத்தாரு. இப்படி எல்லாமே அடுத்தவங்க விட்டு கொடுத்து கிடைச்சப்போ ஜியா இளவரசர் போனா போதுன்னு போட்ட பிச்சையா தான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அதனால வேற வழியே இல்லாம அவன் எந்த பொண்ணை லவ் பண்ணானோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஆனா இந்த வாழ்க்கையிலேயே உன்னை ரொம்ப ரொம்ப நான் வந்துட்டு நேசிச்சது என்னமோ உண்மைதான். என் பையனா இல்லாம போயிட்டே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பயுமே இருந்தது. உலகத்துல நான் வெறுத்தது 2 பேரை தான். ஆளு ஜியா இளவரசனை, அடுத்து என்ன உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ நல்ல பையன், நீ என் பையனாவே இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் என் பையனா இல்ல அப்படின்னு ஊஜி முகத்தை தொடுற மாதிரி பக்கத்துல வந்துட்டு ராஜா அப்படியே இறந்து போயிடுறாரு. ஊஜி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். எல்லா ஞாபகமும் அவனுக்கு வந்துகிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு அழுது முடிச்சுட்டு ராஜா இறந்து போயிட்டாரே அப்படின்னு 3 தடவை விழுந்து வணக்கமும் போடுறான். அடுத்து புது ராஜாவா நம்ம ஊஜியை தான் பதவி ஏத்துக்கிறதுக்காக நம்ம ராஜா உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. சோ இன்னும் நம்ம ஊஜி சோகத்துல இருந்து வெளியே வரலங்கிறதால அரண்மனைக்கு வராம இருக்கான். ஆனா மினிஸ்டர்ஸ்லாம் சொல்றாங்க, ராஜா எத்தனை நாளுங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு, அவர் இன்னும் வெளியே வரலனா பிரச்சனை ஆயிரும், அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஊஜி நேரா அவங்க அம்மா கிட்ட போறான். அம்மா வாமா அப்படின்னு சொல்ல, நான் வந்து என்னோட பேரரசி பதவியை தூக்கி போட்டுட்டேன், பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க நான் துறவியா போறேன், என்னைக்காவது நீ என்ன மிஸ் பண்ணனா அங்க வா, அது வரைய ராஜாவா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அதை பாரு, உன் மேல நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து அமைதியா போயிடுறாங்க. ஊஜி மறுபடியும் வந்து சமாதியிலேயே சோகமா உட்காந்துட்டு இருக்க. அங்க ஃபூயா வரா. உன் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ கவலைப்பட வேண்டாம், அவங்கள பத்தி உனக்குன்னு இருக்கிற வேலையை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா புரியுது, ஆனா என்னை பத்தி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல ஃபூயா அப்படின்னு நம்ம ஊஜி கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஃபூயா வேகமா அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. எல்லாருக்கும் ஆனா சாய்ஸ் இருக்குல்ல, அந்தந்த சாய்ஸ் அவங்கவுங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்ல, ஆனா எனக்குன்னு சொல்லிட்டு டைமே கிடையாது, என்னைக்குமே நான் வந்து என்னோட முடிவை எடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஃபூயாவோட மடியில படுத்து ஊஜி கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஃபூயாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் பயங்கரமா கஷ்டப்பட்டு என்னென்னலாம் மனசை உடைக்க முடியுமோ அத்தனை உடைக்கப்பட்டு தான் வந்தாங்க. அந்த மாதிரிதான் உன் அப்பா ராஜா எல்லாரும் இருந்தாங்க, அதே மாதிரிதான் நீயும் இப்ப இருக்க. ஆனா மக்கள் பாவம் உங்க அப்பாவி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல ராஜா வேணும், ப்ளீஸ் நீ ஏஞ்சு வா அப்படின்னு நம்ம ஃபூயா அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊஜி எழுந்து அரண்மனைக்கு போறான். எல்லாரும் காலை விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. புது ராஜா வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஊஜியோட மகாகுரு 4 முக்கிய குருவை கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அந்த சாத்தான் வெளியே வர இடம் வந்துட்டு பயங்கரமா ஓபன் ஆயிட்டு இருக்கு, வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு மகாகுரு கேட்க, நம்ம கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் வச்சு இதுக்கு ஒரு மந்திர கட்டு போடலாம், ஆனா அது டெம்பரவரி மட்டும்தான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதை லேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மகாகுருவும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கொடுத்தாலும் அதுல இருந்து கெட்ட சக்தி வெளியே வரது வந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அடிபட்டு கூட அந்த மகாகுருக்கெல்லாம் பெரிய குருவை பார்த்து, நீங்க கவலைப்பட வேண்டாம்ல, நமக்கு தான் ஊஜி இருக்கானே, அவன் அந்த பொண்ணை கொண்டுடுவான், அப்ப இது வராதுல்ல வெளியே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குரு பாக்குறாரு, ஊஜி நீ இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கல, இனிமே எங்களால செய்ய முடிஞ்சது எதுவுமே இல்ல, பவரை கூட விட்டுட்டு நாங்க சாதாரண மனுஷங்கள் ஆயிட்டோம் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊஜி காதுல எல்லாமே கேக்குது, ஏஞ்சிடுறான். ஃபூயாவை கொல்லணுமா, நான் எப்படி ஃபூயாவை கொல்ல முடியும் அப்படின்னு ஊஜி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஃபூயா அவரோட அந்த குட்டி ஆயுதத்தை கையில எடுத்து பாக்குறா. அப்ப அங்கிள் சொன்னது ஞாபகம் வருது, இந்த உலகத்திலேயே ஊஜியால மட்டும்தான் உன்னை கொல்ல முடியும், நீ மட்டும் அவனை கொண்டுட்டனா உன்னால யாருமே தடுத்து நிறுத்த மாட்டாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணலாம், ஆனா அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஃபூயா அமைதியா நிக்க அந்த இடத்துக்கு ஊஜி வந்துடுறான். குளிர்ல நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவ கோட்டை கழட்டி மாட்டி விட்டுட்டு இருக்கான். உடனே ஃபூயா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா நான் வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன ரொம்ப மிஸ் பண்ணாத, உன் வேலையை நீ பார்த்துட்டு அப்படின்னு நம்ம ஃபூயா சொல்றா. நீ எங்க போற, எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ஊஜி சொல்ல, ஹலோ நானும் ஒரு ராணிப்பா, எனக்கும் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி சொன்னேன், வேற எங்க நான் போறேன் அப்படின்னு நம்ம ஃபூயா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏற்கனவே உன் வேலையெல்லாம் மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு தானே வந்திருக்க, பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம சேர்ந்தே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு ப்ளீஸ், அப்படிலாம் எதுவும் பேசாத அப்படின்னு ஊஜி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஊஜி மறுபடியும் யோசிச்சு பாக்குறான். பயங்கரமா அந்த மகாகுரு
மகாகுருவோட அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உனக்கு வழியில துடிக்க ஆரம்பிச்சால, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபூயாவை கட்டி பிடிச்சிட்டே யோசிக்கிறான். ஊஜி மறுபடியும் அரண்மனையில அந்த துக்க காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உட்காடுறான். எல்லாரும் வணக்கத்தை போட்டுட்டு அந்த ஊருக்கு நம்ம மினிஸ்டர்ஸை போடணும், நீங்க வந்து யார் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம போட்டுடலான்னு சொல்ல, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், அவசரப்படாதீங்கன்னு ஊஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஃபூயா அந்த பெட்டுக்குட்டி கூட பேசிட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஊஜி சத்தியமா என்ன கொல்ல மாட்டான், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா அந்த கெட்ட சக்தியை நானும் வெளியே வரக்கூடாது தானே, சோ அதை பாத்துக்கிறதுக்கு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். ஒருவேளை என்ன என்னாலேயே கொல்ல முடியாம போயிடுச்சுன்னா அப்போ ஊஜியை கூப்பிட்டு விடுறியா, அவன் வந்து என்ன கொல்லட்டும் அப்படின்னு ஃபூயா யார்கிட்டயுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்புறா. நான் போயிட்டு வரேன் ஊஜி, என்னால முடிஞ்சதை நான் பண்றதுக்கு போயிட்டு வரேன், ஒருவேளை நீ என்னெல்லாம் மறந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஃபூயா அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறா. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. பார்த்தா ஊஜி ஆப்போசிட் நிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே. என்னை விட்டு நீ போயிடலாம் நினைச்சியா அப்படின்னு கேட்டுட்டு ஃபூயா வாழ ஆரம்பிச்சிடுறா. உன்கிட்ட சொல்லாம போகணும் நான் நினைச்சேன் அப்படின்னு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, நீ எங்க போனாலும் நானும் உன் கூட வருவேன், அவ்வளவுதான் என்னோட ஒரே ஒரு டீலே, ஓகே தானே அப்படின்னு கேட்டு ஃபூயாவை கூட்டிட்டு நம்ம ஊஜி அங்கிருந்து போறான். என்ன நடந்தாலும் சேர்ந்தே பாத்துக்கலாம் அப்படின்னு. இங்க மகாகுரு கிட்ட அசிஸ்டன்ட் வந்து ஊஜி என்ன பண்ணாருன்னு தெரியல, எங்க இருக்காரு அப்படின்னு தெரியாம அவரோட சிக்னல் அவர் ஆஃப் பண்ணிட்டாரு, சோ எங்களால அவரை வாட்ச் பண்ண முடியலன்னு சொல்ல, ஊஜி ஏன் தான் இப்படி பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே நொந்து போய் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க இந்த வில்லி இருக்காளே, அவ பேசிக்கிட்டு இருக்கா, அவங்களால கண்டுபிடிக்க முடியாட்டி என்ன, நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ஊஜி ஃபூயாவை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். இது சொர்க்கத்துல இருக்கிற உன்னோட வீடா, அங்க உங்க வீட்டுல எப்படி இருக்குமோ அதே ரூம் மாதிரி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, சில சமயம் நான் இங்கே தான் வளர்ந்தனால எனக்கு வந்து ஹோம் சிக் ஆகும், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி நானே ஒரு வீடு கட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஊஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபூயாவை போயிட்டு அங்க பார்க்கும்போது ஒரு காதல் கவிதைலாம் இருக்கு. என்ன காதல் கவிதைலாம் இருக்கு, எந்த பொண்ணும் மனசை உடைச்சது அப்படின்னு ஃபூயா கேட்டுட்டு இருக்கா. ஏன் மேடம்க்கு ரொம்ப பொசசிவ்னஸா இருக்கும் அப்படின்னு நம்ம ஊஜி கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, பொசசிவ்னஸா எனக்கா, அதெல்லாம் இல்ல, ஆனா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம ஃபூயா சொல்லிட்டு இருக்கா. ஊஜி அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். முதல் தடவை நீ இப்ப சொல்லிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டா இன்னொரு பக்கம் நம்ம மகாகுரு போறாரு. ஊஜி எங்க போனான்னு தெரியல, அவன் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, வெயிட்டான் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்குறான். இத்தனை 100 வருஷமா நானும் அவளும் பேசிக்கிறது இல்ல, இப்ப எதுக்கு எனக்கு அவன் மெசேஜ் கொடுத்திருக்கா அப்படின்னு மகாகுரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊஜியும் நம்ம ஃபூயாவும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, நான் கொஞ்ச நேரம் வந்து வெளியே போயிட்டு வரேன், மகாகுருவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு ஊஜி சொல்றான். எங்கேயானாலும் சேர்ந்து போலாம் அப்படின்னு ஃபூயா சொல்லும் போதே உள்ள அப்படியே எக்கச்சக்கமா நெகட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா அந்த ஃபெய்யான் இருக்கால, அவ எனக்கு அனுப்புற சிக்னல் தான், நான் சீக்கிரமா மகாகுரு கிட்ட போய் ஆகணும், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஊஜி சொல்ல, நீ போனா மட்டும் அவர் என்ன விடவா போறாரு, என்னையும் கூட்டிட்டு போ, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபூயா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல ஊஜி ஃபூயாவை பார்த்து நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா வெயிட் பண்ணு, நான் போயிட்டு எங்க மகாகுரு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. ஃபூயா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு ஊஜி சொல்ல, ஃபூயா உடனே நான் ஒன்னே ஒன்று மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சுன்னா ஒருவேளை நான் செத்து தான் ஆகணும் அப்படின்னா நீயே உன் கையால என்ன கொன்னுடு அப்படின்னு ஊஜியை பார்த்து சொல்ல, ஊஜி அழுதுட்டே இவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் வெயிட் பண்ணு, என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு பிரியவே மனசு இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சாத்தான் வெளியே வரதுக்கான அந்த கல் இருக்குல்ல, அதை சுத்தி மகாகுருக்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து ஃபெய்யன் அங்க வந்துட்டு ஏதாவது நான் பண்ணணுமா, முக்கியமான வேலை எனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகாகுரு கிட்ட கேட்க, இங்க பாரு எப்ப வேணா அரக்க சக்தி வெளியே வரலான்னு இருக்கு, சோ நீங்களே எங்க கூட கை கொடுத்து எல்லாருமா அரக்க சக்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு நிறைய விஷயத்துல உங்க கூட வந்து பிரச்சனை இருக்கு, ஆனா உலகத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், உங்க வழியில என்னால போக முடியாது, எனக்கு தனி வழி இருக்கு, அதுலதான் போவேன் அப்படின்னு ஃபெய்யன் சொல்லிக்கிட்டு இருக்கா. மகாகுரு பாக்குறாரு, இருக்கிறதுல தொல்லை தராத, ரொம்ப முக்கியமான நேரம் இது, ஊஜியோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவன் இருந்தா மட்டும்தான் அந்த அரக்க சக்தியை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஆனா அந்த சாத்தான் கூட ஊஜி பயங்கரமா காதல்ல விழுந்துட்டான், அவளை என்ன பண்ண போறோங்கிறத பொறுத்து தான் ஊஜி நம்ம கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்கிறது இருக்கு அப்படின்னு அந்த சாத்தான் உடனே வந்துட்டு டையனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே டையன் நான் போய் முன்னாடி போகவா, பார்த்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, சரி ஓகே ஊஜி ஏன் கைக்கு வரணும், அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு இந்த ஃபெய்யன் சொல்லி அனுப்புறா. இங்க பார்த்தா நம்ம மகாகுரு கிட்ட நம்ம ஊஜி பேச ஆரம்பிக்கிறான். தாமரப்பூ மூலமா மகாகுருக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிருது. ஏண்டா அந்த அளவுக்கு அந்த பேய் கூட அணி கூட்டணி வச்சிட்டு இருக்க, அவ இருந்தா அந்த உலகத்துக்கே ஆபத்து நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்ல, ஊஜி கரெக்டா வந்துட்டு இருக்கான் மகாகுருவை பார்க்க தான். வாசல்லே மண்டி போட்டு, மகாகுரு அந்த பொண்ணு அவ்வளவு கெட்டவ கிடையாது, உலகத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் அவளும் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருக்கா, ஒருத்தங்களோட உயிர் அவ்வளவு ஈஸியா நம்ம எடுத்துட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்ல, அப்ப அங்கேயே நெல்லு அப்படின்னு மகாகுரு சொல்லிட்டுறாரு. கனெக்ஷன் கட் ஆகுது. பார்த்தா ஒரு 3-4 ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க நம்ம ஊஜியை அடிச்சு புடிச்சிட்டு போறதுக்காக. ஊஜி கூட சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஊஜி அவங்கள தாக்கணும்னு நினைக்கல, ஏன்னா எல்லாம்
ஒரே குரூப் தானே. அவன் அமைதியா பார்த்துட்டு இருக்கும் போதே மேல இருந்து சங்கிலி பறந்து வருது. மகாகுரு தன்னை அடைச்சு வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாருன்னு ஊஜிக்கு தெரியுது. வாயிலிருந்து ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊஜி மகாகுரு இருக்கிற திசையை திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃபூயா கிட்ட நம்ம குட்டி பேட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏய் என்ன சொல்ற, என்ன ஆச்சு ஊஜிக்கு, அவன்கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு நம்ம ஃபூயா கேட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஊஜிக்கு உடம்புல 7 இடத்துல ஆணி அடிச்சு வச்சு அவன் சக்தியெல்லாம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு மகாகுரு முன்னாடி நிக்கிறாரு. ஊஜி இப்பயாவது சொல்லு, அந்த சாத்தான் எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க ஊஜி சங்கிலியில கட்டப்பட்டு மேல மதந்துகிட்டு இருக்கான். மகாகுரு நான் சொல்றதை கேளுங்க, அந்த பொண்ணை வந்து நான் மறைச்சு வைக்கணும்னு நினைக்கல, ஆனா உண்மையாவே இவன் சாத்தான் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, உலகத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா. அதுல ஏதாவது ஒரு வழி பண்ணி அவளை எந்த விதத்திலயும் நம்ம காயப்படுத்தாம அரக்க சக்தியை நம்மளால அழிக்க முடியும்ல அப்படின்னு கேட்க மகாகுரு பாக்குறாரு, அந்த பொண்ணை கொல்றதுதான் எனக்கு இருக்க ஒரே வழி, இப்ப எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்காகவாவது ப்ளீஸ் அந்த பொண்ணை உயிரோட விடக்கூடாதா அப்படின்னு கேட்க, முதல்ல நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்னு மகாகுரு சொல்றாரு. சரி பரவாயில்ல, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்ததுன்னா அப்ப நான் உயிரோட இருந்தா அவளை காப்பாத்துவேன், இல்லைன்னா இப்ப என் உயிர் இருக்க வரை அவளை காப்பாத்திட்டே தான் இருப்பேன், நான் தான் ஊஜி, நான் தான் எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு, அதனால நான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன், என் பாவத்து பழியை கூட நீங்க ஏத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மகாகுரு பாக்குறாரு. நீ அடங்கவே மாட்டல அப்படின்னு அவனை கீழே தள்ளிவிட்டு இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு நம்ம ஊஜி மேல இருக்கிற அந்த ஆணியெல்லாம் பயங்கரமா இருக்க ஆரம்பிக்க ஊஜி வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்ப கூட அவனுக்கு ஃபூயா ஞாபகம் தான் வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு ஞாபகத்தையா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஊஜி அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இங்க ஃபூயா எல்லையை தாண்டி உள்ள போலாம் அப்படின்னு பாக்குறா. கரெக்டா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஃபூயாவோட ஃப்ரெண்டு பட்டாலும் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம லீ இளவரசன், லான்சு, டாக்டர், சாச்சின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வந்துட்டு எங்களை விட்டுட்டு நீ மட்டும் போலான்னு இருக்கியா, என்ன நடக்குதோ பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்களாம் முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, உங்களை வந்து என்னால காயப்படுத்த முடியாது அப்படின்னு ஃபூயா சொல்றா. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் தான் மத்த எல்லாமே அப்படின்னு மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா நம்ம ஃபூயாவோட உள்ள வராங்க. இங்க பார்த்தா நம்ம ஊஜியை பாக்கிறதுக்கு இந்த டையன் பொண்ணு இருப்பால, நம்ம ஊஜியோட ஜூனியர், அந்த பொண்ணு வந்துடுறா. ஊஜியை காப்பாத்துறதுக்கு சங்கிலி எல்லாம் அறுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு டையன், நீ எது பண்ணாலும் என்ன காப்பாத்தவே முடியாது, டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்ல, ஊஜி நீ இங்க மாட்டிட்டு இருக்கும் போது நான் எப்படி விட்டுட்டு கிளம்பி போவேன், இப்படி வழியில துடிச்சிட்டு கூட என்ன பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு டையன் கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல இதுதான் நல்லது, இந்த வழியில மட்டும் தான் நான் வந்துட்டு ஃபூயாவை காப்பாத்த முடியும், ஏன்னா அவளுக்காக நிறைய வழியை நான் வாங்கிக்க முடியும்னு சொல்ல, நீ என்ன முட்டாளான்னு எனக்கு தெரியல, உன்னை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு டையன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல, இந்த வாழ்க்கையில என்னால ஃபூயா கூட இருக்க முடியலன்னா செத்து போறதே பரவாயில்ல அப்படின்னு ஊஜி சொல்ல, டையனுக்கு ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தா எல்லாரும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஊஜியை இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டு இருக்கோம், எங்க ஊஜியாலலாம் பொழைக்க முடியாதுன்னு சொல்லும் போதே நம்ம ஃபூயாவை அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, ஊஜியை எங்க ஒளிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கழுத்துல கத்தி வச்சு கேட்க அந்த ஆளுங்களும் சொல்லிடுறாங்க, உடனே ஃபூயாவை அவங்களை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை தாண்டி ஒன்னா ஊஜி இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா, அங்க ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அங்க ஆளுங்க நிறைய பேர் வந்துடுறாங்க, எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம லீ இளவரசன் பாக்குறான், ஃபூயா நீ வேகமா உள்ள கிளம்பி போ, நாங்க இவங்களை பார்த்து சமாளிச்சுக்கிறோம், நீ அதுக்குள்ள ஊஜியை போய் கண்டுபிடி அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க கூட இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபூயா வேகமா உள்ள ஓடி போயிடுறா. அப்போ இங்க டையன் இருக்கால, ஒரு மந்திர ஆயுதத்தை எடுத்து காட்டி, இங்க பாரு இதை வச்சு காப்பாற்ற முடியுமா, இருக்கிறதுலே பொக்கிஷமான ஆயுதம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஊஜி சொல்லிடுறான். நெஞ்சில இருந்து அவனுக்கு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. கையில இருக்கிற அதை வச்சுக்கிட்டே நம்ம டையன் அவன் மேல வச்சுட்டு, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க, என் ரத்தத்தை வச்சா என்ன ஆகுதுன்னு பார்க்க முடியும்ல, என் ரத்தத்தை அந்த எந்திரத்துல வையே அப்படின்னு ஊஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஊஜி கண்ணுக்கு தெரியுது, இந்த பழைய ஊஜி அதாவது சிங்ஸி இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு தாமரை பூக்குள்ள இருந்து லைட்டா எட்டி பார்க்கும்போது உள்ள பார்த்தா நம்ம ஃபூயாவை இருக்கா. ஃபூயாவை பார்த்ததுக்கு அப்புறமா சிங்ஸி சொல்றான், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஒருவேளை நான் இங்க இல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது, நான் இருக்கிறதால தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சிங்ஸி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்டது ஊஜிக்கு ஏதோ ஒரு பிளான் ஞாபகம் வருது. ஆனா இதை இந்த டையன் கண்டுபிடிச்சிடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இருக்கிறதால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீயே சாகலான்னு முடிவு பண்ணிட்டியா, தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு இவ கெஞ்ச ஆரம்பிக்க, இல்ல வானத்தோட விஷயத்தை மாத்தணும் அப்படின்னா நம்ம ஏதாவது முடிவு எடுக்கணும், விதியை கண்டிப்பா மதியால ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஊஜி பேச ஆரம்பிக்கிறான். டையன் பயந்துட்டு இருக்கா. இங்க மகாகுருவோட மத்த எல்லா குருக்களும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் தான் உள்ள வருவா, அவளை புடிச்சு விசாரிக்க வேண்டியதான் இப்ப நம்மளோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா இன்னும் அடுத்தடுத்த ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. சாட்சி சொல்றான் மத்தவங்க எல்லாம் பார்த்து, நீங்க கிளம்பி இங்க இருந்து போங்க, நம்ம ஃபூயாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கூட எல்லாம் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம சாட்சியை மட்டும் அங்க விட்டுட்டு மத்த எல்லாரும் உள்ள கிளம்பி போயிடுறாங்க. இதே நேரத்துல நம்ம ஊஜியை விட்டு டையனும் கிளம்புறா. நான் உன்னை சாகத்துக்கு விட மாட்டேன், ஏதாவது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீ ஃபூயாவை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு பயங்கரமா ஊஜி கத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து பாலத்தை அறுத்து விட்டுட்டு அங்கிருந்து வர ஆளுங்களெல்லாம் தடுத்து நிறுத்திடலான்னு சாட்சி பார்த்துட்டு இருக்க, அதுக்குள்ள அங்கிருந்து ஆளுங்க ஓடி வராங்க. இவனை
கொன்னு போடுங்க அப்படின்னு சாச்சியை பார்த்து கத்திக்கிட்டே வராங்க. சாச்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே அடிபட்டுருது சாச்சிக்கு. ஃபுயாவுக்கா என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உனக்காக ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சி அந்த பெரிய உச்சியில இருந்து கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறான். இங்க நம்ம ஊஜி உட்காந்துட்டு இருக்கான். பயங்கரமா அந்த ஆணியெல்லாம் குத்தி வலிக்க ஆரம்பிக்குது. மயக்கத்துக்கு போயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஃபுயாவை அவனை தேடி ஓடி வந்துடுறா. ஊஜியோட நிலைமையை பார்த்து பயந்து போயிட்டு ஊஜி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஊஜி பாக்குறான். ஃபுயா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த, இங்கிருந்து போயிடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஊஜியோட சங்கிலி எல்லாம் அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த சங்கிலி உன்னால அறுக்க முடியாது, என்னை பத்தி கண்டுக்காத, என்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த நிலைமைக்கு ஒன்று ஆளாக்கி வச்சுட்டு இருக்காங்க, இப்பயும் என்ன போன்னு சொல்றியா அப்படின்னு ஃபுயா கத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டா மகாகுரு அங்க வந்துடுறாரு. சீக்கிரம் போயிடு, மகாகுரு வராரு அப்படின்னு நம்ம ஊஜி கத்திக்கிட்டு இருக்க ஃபுயா அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம மகாகுரு முன்னாடி போய் நிக்கிறா. கையில இருக்கிற ஆயுதத்தை கீழே போடு, இல்லைன்னா நான் ரொம்ப கொடூரமா அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு மகாகுரு சொல்ல நான் என்ன பண்றது, என் ஊஜியை இந்த நிலைமைக்கு எதுக்கு ஆளாக்குனீங்க அப்படின்னு ஃபுயா கேட்கிறா. எல்லாமே ஒன்னாலதான், நீ தான் எல்லாத்துக்கும் காரணமே அப்படின்னு மகாகுரு சொல்றாரு. கரெக்டா என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு நம்ம ஃபுயா மயங்கி விழுந்துடுறா. ஊஜி ஃபுயா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கத்திக்கிட்டு இருக்க இந்த ஃபெய்யன் இருக்காளே அவ தூரமா இருந்து பாத்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல வந்ததுமே மகாகுரு பாக்குறாரு. அவளுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தியை நீ எழுப்ப பாக்குறியா, இங்கிருந்து போயிடுன்னு ஃபெய்யனை பார்த்து கத்த. அந்த கெட்ட சக்தி இங்க வரணும், அரக்க சக்தி இங்க வரணும், அப்பதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்ம ஃபுயாவுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எழுப்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கு மகாகுரு தடையா இருக்காருன்னு இந்த ஃபெய்யன் அந்த மகாகுருவையும் போட்டு மயக்கம் போட வச்சிடுறா. நீ போயிட்டு ஊஜியை கொல்லு அப்படின்னு டெய்யனை பார்த்து இவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஊஜியை பார்த்துட்டே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம டெய்யன் டக்குன்னு கையில காத்தி எடுத்து இந்த பொம்பளையவே போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்றா. ஆனா அதுக்குள்ள அவ கேட்ச் பண்ணிடுறா. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப, நீயும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஊஜி கத்த ஆரம்பிக்கிறான், என் ஜூனியரை ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு யோசிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு போய் கீழே விழுந்துட்டு ஊஜிக்கு ஒரே மயக்கமா வருது. என் மகாகுருவும் விழுந்துட்டாரு, பாவம் ஜூனியரும் விழுந்துட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அவ வேகமா கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா ஃபூயா கிட்ட வந்துட்டு இருக்கா. ஃபூயாவை தொடாதன்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஊஜி கத்த ஆரம்பிக்கிறான். நேரா ஊஜி கிட்ட வந்து என்னடா பண்ணுவ, செத்து போனா கூட எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஊஜியை அட்டாக் பண்றதுக்கு அந்த ஃபெய்யன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. ஊஜி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறான். போடுற சத்தத்துல அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. எல்லா ஆணியும் கழண்டு கீழே விழுந்து சங்கிலியையும் உடைச்சிட்டு ஊஜி வெளியே வந்துடுறான். பார்த்தா நம்ம ஃபூயாவை பார்த்துட்டு இருக்கா. உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நம்ம ஊஜியை கூட்டிட்டு அங்க இருந்து ஏஞ்சி போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஃபூயாவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க போல, நீங்க எல்லாம் சரியான வீக் பாடி, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு இந்த ஃபெய்யன் மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து ஊஜி ஃபூயாவ்னு எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே இவ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஃபூயாவை அமைதியா பார்த்துட்டே இருக்கும்போது ஃபூயாவோட உடம்புக்குள்ள கெட்ட சக்தியை விட்டுடுறா. ஃபூயா கத்தி முடிச்சுட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு திடீர்னு பார்த்தா கீழே விழாம ஏதோ வில்லி மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்க ஆரம்பிக்கிறா. ஊஜில இருந்து யாருக்கும் ஒண்ணுமே புரியல. பார்த்தா ஃபூயாவோட உடம்புக்குள்ள கெட்ட சக்தி போந்து ஆளே மாறி போயிடுறா. ஊஜி அவளை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல போக ஊஜியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் சொல்றாரு அங்க நிக்கிறது ஃபூயாவே இல்ல, கெட்ட சக்தியை அவ எழுப்பிட்டா, ஃபூயாவை மறுபடியும் வெளியே கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஊஜியை தூக்கிட்டு ஃபூயா நேரா வேகமா உள்ள பறந்துடுறா. அந்த மந்திர கல் இருக்குல்ல, உள்ள சாத்தான் சக்தி இருக்க இடம், அந்த இடத்துக்கு. அந்த கல்லை பார்த்துட்டு அது பக்கத்துல அவ போயிட்டே இருக்க. ஊஜி பாக்குறான், அவ பக்கத்துல போக கூடாது அப்படின்னு அவ காலை பிடிச்சு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா உடம்புக்குள்ள சுத்தமா ஃபூயாவுக்கு அவளோட சுயநினைவே இல்ல. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊஜியை போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. எந்த ஞாபகமே வராத அளவுக்கு ஃபூயாவுக்கு மனசு இருக்கு. ஊஜி ஒவ்வொரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபூயாவுக்கு உடனே லைட்டா ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஆனாலும் அவளால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அந்த கெட்ட சக்தி அவளை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண பாக்குது. ஊஜி ரொம்ப அடிபட்டு போயிடுறான். உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஃபூயா முழுக்க காயப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஃபூயா போகாதன்னு அப்படியே உயிர் போற நிலைமையில கூட நம்ம ஊஜி பக்கத்துல வந்துட்டு அவ கையை பிடிக்க, இவன் ரத்தத்தோட அவன் கையை பிடிக்கவும் நம்ம ஃபூயாவுக்கு லேசா பழசு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஃபூயா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, என் கதையை கேளுன்னு ஊஜி பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபூயாவுக்கு லேசா அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போயிட்டு கொஞ்சமா நல்ல சக்தி வர மாதிரி இருக்கு. ஆனா கெட்ட சக்தி விடாம நம்ம ஊஜிய மூஞ்சிலே ஒரு குத்தி போட்டு தள்ளதுக்காக வாழை கையில் எடுத்துடுறா. ஆனா ஃபூயாவே அவளோட இன்னொரு கையை பிடிச்சு கொண்டுடாதன்னு தடுக்க ஆரம்பிக்கிறா. ஊஜியை பாக்குறான், ஞாபகம் வருதுல்ல, ஞாபகம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்க. கரெக்டா ஃபூயாவை பாக்குறா. ஊஜி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த நேரத்துல அந்த பின்னாடி இருக்கிற அந்த கல் இருக்கே, இவ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சதுமே முழுசா வெடிச்சு சதறிடுது. ஊஜி அப்படின்னு நம்ம ஃபூயாவை அவளையே பார்த்துக்கிட்டே, இதுக்கு மேல உன்னை கொல்லாம இருக்கணும்னா என்கிட்ட வர வழியே இல்லை அப்படின்னு கையில கத்தி வச்சுட்டு இருக்கால, அதை எடுத்து அவளையே குத்திக்கிறா. இவ இருந்தா மட்டும்தான் அந்த கெட்ட சக்தியால வெளியே வர முடியுங்கிறதால பின்னாடி இருக்கிற அந்த கெட்ட சக்தி கல்லு முழுசா வெடிச்சு செதறிடுது. அவ்வளவுதான், இனிமே இந்த கெட்ட சக்தி வரவே வராதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஃபூயாவை பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அவளும் சாகுற நிலைமையில இருக்கா. ஊஜியும் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து
இருந்து வரான். 2 பேரும் ஒருத்தங்க கையை பிடிச்சிட்டு, நல்ல வேலை உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சேன், நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டோம், எனக்கு ஃபூயாவை மட்டும் இருந்தா போதும், வேற யாருமே தேவையில்லைன்னு சொல்ல, இதுக்கும் மேலேயாவது இந்த உலகத்துல அமைதி இருந்தா போதும், எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு ஃபூயாவ் சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் பயங்கரமா அந்த காயப்பட்ட நிலைமையிலையும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா நம்ம ஃபூயாவும் ஊஜியும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஃபூயாவை நிறுத்திட்டு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஊஜி பாக்குறான். எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிருச்சு, நீயும் என் கூட இருக்க, இதுக்கும் மேல சொர்க்கங்கிறது ஒண்ணுமே இல்ல, இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கட்டி பிடிச்சிட்டே கீழே உலகத்தை பார்த்து உலகம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அமைதியா இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த எண்டிங்ல மொத்தமா 2 ஸ்டோரி சொல்றாங்க. ஃபூயாவையும் ஊஜியையும் பயங்கர காயத்தோட இருக்கிறதோட காப்பாத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா அவங்கள குணப்படுத்தி இப்போ அவங்க 2 பேரும் அவங்க நாட்டுக்கு ராஜா ராணியா இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு. இல்ல இன்னொன்னு, ஃபூயாவும் ஊஜியும் அன்னைக்கு நடந்த சண்டையில அன்னைக்கே இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு கடவுளா பூமியில இருக்கிற அமைதியை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு எண்டிங்கும் இருக்கு. இந்த 2 எண்டிங்ல உங்களுக்கு எந்த எண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க கதைக்கு எடுத்துக்கலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய சீரீஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.